இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான முதன்மை கிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் 2024 மார்ச் மாதம் 14ஆம் தேதி கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகி சுமார் 31 நாட்கள் மீனத்தில் பயணிக்கும் காலகட்டங்களில் சூரியன் எழுதிய தலை எழுத்தாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமைகின்றது என்பதைப் பற்றி ஆழமாக ஆராய்ந்து சற்று சுருக்கமாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முதன்மை கிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக ராஜகிரகமாக உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சனியை விட்டு விலகுகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது. எனவே நம்ம கன்னிராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கத்தக்க வகையில் ராசிக்கு விரையாதிபதியாக ராசிக்கு 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் சூரியன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் சப்தம பார்வையால் சுபபார்வையால் உங்களுடைய சுயஸ்தானமென்று சொல்லக்கூடிய ஜென்மராசியை பார்க்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் குடும்பரீதியாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மிகச்சிறப்பாக அமையும். தொழில் வியாபாரம் உத்தியோகம் கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான மிகச்சிறப்பான தித்திப்பான தருணமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் மாறுவதற்கான வாய்ப்புகளுள்ளது என்பதை கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் தெளிவாக துல்லியமாக உறுதி செய்கிறார். சூரியனைப் பொறுத்தமட்டில் நவகிரகங்களிலேயே முதன்மையான கிரகமாகவும் உஷ்ணகிரகமாகவும் கருதப்படுகிறார். கிரகங்களின் பிறப்பிடமாக கருதப்படுவது மட்டுமில்லாமல் அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக உள்ளவர் சூரியன்தான். அப்படிப்பட்ட சூரியன் தன்னுடைய பகைகிரகமாக கருதக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் ஆட்சிபலம் பெற்றிருக்கும்போது சனியுடன் மட்டுமில்லாமல் மற்றொரு பகைகிரகமாக இருக்கக்கூடிய சனியின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடனும் இணைந்திருந்ததை விட இந்த சனி சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளை விட்டு விலகுவது கண்டிப்பாக எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமான சூரியன் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக கருதப்படுகிறது. கும்பம் ராசியிலிருந்து 2024 மார்ச் 14ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக தனது நட்புகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்துள்ளார். இது உங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. இருந்தாலும் இதிலிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் 2 பகைகிரகங்களான சுக்கிரன் சனியை விட்டு விலகக்கூடிய சூரியன் மற்றொரு பகைகிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். மிக வலிமை வாய்ந்த ஆட்சிபலம் பெற்று இருக்கக்கூடிய சனியையும் அவரது நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை விட்டு விலகி ராகுவுடன் சூரியன் இணைவதால் பல்வேறு விஷயங்களில் சிரமங்கள் சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனெனில் மீனம் ராசி சூரியனின் நட்புகிரகமான குருபகவானின் ஆட்சி வீடாக அமைகிறது. அப்படிப்பட்ட இடத்தில் சூரியன் வலிமை பெற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார். எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது. பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமாக உயிர்கள் வாழ்வதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவலுவாக தனது நட்புகிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் சந்தித்த பல சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்வில் பெருமளவில் குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பாக கிடைக்கிறது. அங்கு நீச்சம் பெற்ற அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புத்திகாரகரான வித்தைகாரகரான வித்தியாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே இந்த காலகட்டமென்பது சூரியனுடைய பெயர்ச்சி காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களுக்கு வித்திடுகிறது. இது உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது. ஏனெனில் சூரியன் பொதுவாக 3 6 10 11 ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து ஏற்படுத்திக் கொடுப்பார். ஜென்மராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ அமர்ந்திருக்கும்போது சில சிரமங்கள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அலைச்சல்கள் உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மற்ற இடங்களில் ஓரளவுக்கு நடுநிலையான பலன்களை பெற முடியும். தற்போது சனி சுக்கிரனை விட்டு சூரியன் விலகுவதால் இதுவரையில் சந்தித்து வந்த பல பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார். சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகள் நட்புகிரகங்களாக கருதப்படுகிறது. சுக்கிரன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சூரியனுக்கு பகை கிரகங்களாக கருதப்படுகிறது. மேலும் சூரியன் தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதனை சமகிரகமாக பார்க்கிறார்.
புதனுக்கு சூரியன் அதிநட்பு கிரகமாக கருதப்படுகிறது. எனவே நட்பு கிரகத்தின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்கு மாறி இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை பல்வேறு வகைகளில் உருவாக்கி கொடுக்கிறார் சூரியன். எனவே உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும். ஏனெனில் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம், உத்தியோகம், தொழில், அரசியல் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்துவிதமான பணிகளிலும் செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார். அவர் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டமென்பது அதிகாரதோரணையில் அனைத்துவிதமான பணிகளையும் செம்மையாக செய்வதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் முதன்மை கிரகமான சூரியன் உறுதி செய்கிறார். சூரியன் பல்வேறு விதமான யோகங்களை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார். பொதுவாக இயற்கையிலேயே ஒரு பாவ கிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி, அதிகாரம் உள்பட அனைத்துவிதமான பணிகளிலும் உங்களுடைய ஆளுமையை செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது. சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது வலுவிழந்து இருந்தாலோ அதுபோன்ற அமைப்பு எந்த விஷயத்திலும் கிடைக்காது. குடும்பமாக இருந்தாலும் தொழில், அரசியல் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை செயல்படுத்தப்பட வேண்டுமென்றால் சூரியன் மிகவலுவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிப்பட்ட அமைப்பிற்கு சனியை விட்டு சூரியன் விலகுகிறார். சூரியனின் நீச்சவீடாக துலாம் ராசியும் உச்சவீடாக மேஷம் ராசியும் கருதப்படுகிறது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக சூரியன் மேஷம் ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். தற்போதைக்கு வலுப்பெறக்கூடிய சூரியன் சரியாக ஒரு மாதத்தில் உச்சம் பெறப்போகிறார். சூரியன் உச்சம் பெறும் காலகட்டமென்பது ஒரு அற்புதமான அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகங்களும் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கருதப்படுகிறது. சூரியனுடைய இந்த பெயர்ச்சி மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து நிகழக்கூடிய பெயர்ச்சிகளானது பல சிரமங்களை, சிக்கல்களை, பிரச்சனைகளை விளக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றம், உங்களுடைய வாழ்க்கையில் விடிவுகாலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் யோகங்களையும் கண்டிப்பாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. மிகவலுவான அமைப்பில் சூரியன் சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் விலகும். இந்த மாதிரியாக சூரியனுடைய அமைப்பு மிகவும் வலிமையாக வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்ற விஷயங்கள் எப்படி அமைகின்றது என்று பார்ப்போம். கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமஸ்தானத்திற்குள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம், ருணம், ரோகம், சத்ருஸ்தானத்தில் இதுவரை சனியுடன் இணைந்து சஞ்சரித்ததை விட எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் ராகுவுடனும் புத்திகாரகனான, வித்தைகாரகனான, கல்விகாரகனான, வித்தியாகாரகனான புதனுடனும் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பது, ராசியின் ராஜயோகாதிபதியுடன் இணைந்து சஞ்சரிப்பது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க அமைப்பாகும். இந்த காலகட்டத்தில் சூரிய புதனாதிபத்தியோகம் உள்பட பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக மாறுகிறது என்பதை சூரியன் உறுதி செய்கிறார். எனவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகைகளான சிரமங்கள், சிக்கல்கள், தொல்லைகள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உருவாகக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார். பல்வேறு வகைகளில் இருக்கக்கூடிய தடைகள், சிரமங்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் குடும்ப ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறும் என்பது மட்டுமில்லாமல் புதிதாக வாங்க வேண்டுமென்று முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். வீடு, நிலம், சொத்து, தோட்டம், தோப்பு, பொன் பொருள், ஆடைய ஆபரணங்கள், வண்டிவாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவது போன்ற பலவற்றில் வெற்றிகளை பெறக்கூடிய யோகங்கள் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை போன்றவற்றில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் மிகச்சிறப்பாகவும் அமோகமாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான, அற்புதமான, மிகச்சிறப்பான காலகட்டமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது. புதிய ஒப்பந்தங்கள், லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும். உத்தியோகம் ரீதியாக அதிகார தோரணையில் மதிப்புமிக்க பல உயர் பதவிகள் உங்களை தேடிவரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய முழுமையான திறமைகளையும் வெளிக்கொண்டுவரக்கூடிய வகையில் நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. மறைமுக தொல்லைகள், தொந்தரவுகள் விலகி செல்வாக்கு மக்கள் மத்தியில் அதிகரிக்கும். தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள், யூகங்கள், யுக்திகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது.
உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் சூரிய புதனாதிபத்தியோகம் நிறைந்து கிடைப்பதால் மாணவமாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் பன்மடங்கு உயரக்கூடிய தித்திப்பான தருணமாக அமைகிறது என்பதை சூரியன் தெளிவாக உறுதி செய்கிறார். பெண்களின் நலனுக்கு பொறுப்பேற்கக்கூடிய குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சூரியன் சாதகமாக மாறியிருப்பதால் கண்டிப்பாக பெண்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த பொறுப்புகள் குடும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் என அனைத்திலும் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பரிகாரம்: தினமும் காலையில் எழுந்து சூரியன் உதிக்கும்போது சூரியனை வழிபாடு செய்யுங்கள்.